பார்க்கிற எல்லோரையுமே தன் வசம் ஆக்கிக்கிற அளவுக்கு பேரழகிதான் நர்த்தகி கலைமதி. ஆனால் அவள் அப்படி இறந்திருக்க கூடாது. அதைவிட புதைத்து அவள் உடலுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க கூடாது. சுவாரஸ்யமும் எதிர்பாராத திருப்பமும் முடிவும் கொண்டதுதான் கலைமதியின் கதை. எல்லாருக்கும் வணக்கம். அன்றாணி. நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை தொடர்ந்து கேளுங்க. திரும்புகிற பக்கமெல்லாம் சிற்ப வேலைப்பாடுகளால் மிளிர்ற கோவில்கள், தங்களோட அன்றாட வாழ்க்கையை கூட ரொம்ப மகிழ்ச்சியாக நடத்துகிற மக்கள், சாதாரண ஒரு நாள் கூட திருவிழா போல காட்சி அளித்த அந்த சோழ நாட்டை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்துச்சு ஒரு நாடோடி கூட்டம். அந்த நாடோடி கூட்டத்தை மக்கள் கவனிச்சாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ள நடுவில் தெய்வீக கடாட்சத்தோட ஒரு பெண்ணும் அந்த கூட்டத்தோடையே மெதுவாக நடந்து வர்றதை எல்லாரும் கவனிச்சாங்க. அந்த பெண் வேற யாரும் இல்லை, நீங்கள் யூகிச்ச கலைமதி தான். அந்த நாடோடி கூட்டம் அரசர் உத்தம சோழரை எப்படியாச்சும் சந்திச்சிடணும் அப்படின்னு ராஜவீதியை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க வெறும் சாதாரண நாடோடி கூட்டம் இல்லையா, அவங்க நினைச்ச மாத்திரமெல்லாம் அவ்வளவு சுலபமாக அரசரை பார்த்துட முடியுமா? தொடர்ந்து 7 நாட்களாக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் காவலர்கள் அவங்கள தடுத்து உள்ளே போக அனுமதியை மறுத்துடுறாங்க. அதே சமயம் அரசர் காதுக்கு இந்த மாதிரி ஒரு நாடோடி கூட்டம் 7-8 நாட்களாக தொடர்ந்து அவரை சந்திக்கணும்னு வர்றது தெரிய வருது. அதோட பேரழகியான கலைமதி பற்றியும் அரசர் காதுகள்ல விழுது. நாடோடி கூட்டத்துல அப்படி என்ன ஒரு பேரழகி இருந்துட முடியும்னு அரசர் நினைக்க அந்த நாடோடி கூட்டத்தை சந்திக்கிறதுக்கு அனுமதி தராரு. உடனே அந்த நாடோடி கூட்டமும் அரசவைக்குள்ள வராங்க. அரசவை முழுக்க சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா கலைமதியோட அழகு அப்படி. அரசரும் கொஞ்சம் வியந்துதான் போறாரு. சாதாரண ஒரு நாடோடி கூட்டத்துல இப்படி ஒரு லட்சணமான பெண்ணான பிறகு அவர்களுக்கு என்ன வேணும், தன்னை ஏன் சந்திக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு அரசர் கேட்க, அந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தன், அரசே, என் பெயர் சோமன், இவர்கள் என் தாய் தந்தையர், இவள் என் தங்கை கலைமதி மற்றும் சிலர் நாங்கள் ஊராக செல்லும் போது எங்களுடன் இணைந்து கொண்டனர். உங்கள் நற்குணத்தையும் கலை ஆர்வத்தையும் அறிந்து தங்களிடம் எங்களுக்கு ஒரு நிரந்தர இருப்பிடம் வேண்டி உங்களை காண வந்தோம். என் தங்கை கலைமதியை போல் இவ்வுலகிலேயே எவராலும் நடனமாட முடியாது. அதனை நிரூபிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் அரசே. பின் எங்கள் கலைமதியின் நடனம் உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் இவ்வூரில் எங்களுக்கு இடம் வேண்டாம் அப்படின்னு சோமன் சொல்லி முடிச்சான். அதுக்கு அரசரும் சரின்னு சொல்றாரு. அரசருக்கு மட்டும் இல்ல, அவையில இருந்த எல்லோருக்குமே கலைமதி நடனம் ஆடுறத பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாவும் ஆசையாவும் இருந்துச்சு. நாளை மறுநாள் அரசவை நடன மன்றத்தில் கலைமதியின் நடனம் அரங்கிரட்டும் அப்படின்னு அரசர் சொல்லிட்டு போயிடுறாரு. கலைமதி நடனமாட போற நேரமும் நெருங்குச்சு. அரசவை முழுக்க ஜனங்களால நிரம்பியும் வழிஞ்சது. இறுதியில அரசரும் வருகை தர கலைமதி தேவலோக கன்னிகை மாதிரி ரொம்ப நளினமா நடனமாடுறத பார்த்து எல்லாருமே அவ அழகுல மதிமயங்கி போறாங்க. கலைமதி தன்னோட திறன் முழுதும் வெளிப்படுற மாதிரி ரொம்ப பிரமாதமா ஆடி முடிக்கிறா. அவை முழுக்க ஆஹா ஓஹோன்னு கலைமதியை பாராட்டி உற்சாகப்படுத்தினாங்க. அரசரும் கலைமதியோட அழகுலையும் அவளோட நடனத்திலையும் மயங்கிதான் போயிருந்தாரு. கலைமதியோட அண்ணன் கேட்டது போல அரண்மனைக்கு பக்கத்திலேயே அவங்க நிரந்தரமா தங்கும்படி ஒரு இடமும் செஞ்சு கொடுக்கிறாரு உத்தம சோழர். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விசேஷ தினமும்னு தொடங்கி திருவிழான்னு தொடங்கி நடனம்னா இனி கலைமதியோட நடனம் தான் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்தா. அப்படியே நாட்கள் போக போக உத்தம சோழருக்கு கலைமதி மேல ஆசை வருது, காதலும் வருது. அவரோட விருப்பத்தை கலைமதிட்டையும் சொல்றாரு. அதோட அவளை நிச்சயமா திருமணம் செஞ்சுக்கிறதாகவும் உறுதி அளிக்கிறாரு. என்னதான் உத்தம சோழர் பெரிய அரசராயிருந்தாலும் அவர் மேல எந்த ஒரு காதலும் கலைமதிக்கு ஏற்படல. இருந்தாலும் அதை எதையும் வெளிக்காட்டிக்காம அவர் சொன்ன வார்த்தை உண்மைதான்னு அவ நம்பும்படி ஏதாவது ஒரு உறுதியை எதிர்பார்த்தா நர்த்தகி கலைமதி. உடனே அதுக்கு அரசரும் வெகு சிலர் மட்டுமே உபயோகிக்கிற தன்னோட முத்திரை மோதிரத்தை கலைமதிக்கு பரிசாலிக்கிறாரு. அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறா கலைமதி. அதோட தனக்கு ஒரு 2 மாதம் மட்டும் கால அவகாசம் தரும்படியும் வேண்டுறா அரசர். அதற்கும் சம்மதிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, உத்தம சோழரோட இந்த நடவடிக்கைகளை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாங்க அவரோட அமைச்சர்களும் அறிஞர்களும். ஆனா அரசர் அதை எதையுமே பொருட்படுத்தவே இல்லை. நான் கலையை கடவுளாக மதிப்பவன், அதே குணத்தை ஒத்து இருப்பவர் கலைமதி, அதனால் எங்கள் திருமணத்தை எவராலும் தடுக்க முடியாதுன்னு கடுமையா சொல்லிடுறாரு. அப்படியே மாதங்கள் கழியுது. கலைமதி கேட்ட 2 மாத அவகாசமும் முடியுது. அரசர் நாளை மறுநாள் சென்று கலைமதியை காண வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்பதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. 2 மாத காலமும் முடியுது. அந்த நாள் அரசவை காவலன் அரசரை நோக்கி ஓடி வரான். அரசே,
அரசே, நர்த்தகி கலைமதி இறந்து விட்டார், தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் அப்படின்னு அவன் சொன்னதும் அரசருக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனடியா கலைமதி இருக்கிற இடத்துக்கு புறப்பட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா கலைமதி அவனோட அண்ணன் மடியில இறந்து கிடக்குறா. அரசர் சோமன்ட்ட என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்க, சோமனோ குழம்பி போனவனா வெளியே நிக்கிற அமைச்சர்களை பாக்குறான். ஆனா தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடவே அரசர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாரு. சோமன் அமைச்சர்களை பார்த்தது அரசருக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. ஏன்னா இவங்க தான் ஏற்கனவே கலைமதியை திருமணம் செஞ்சுக்க மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதனால அரசருக்கு அவங்க மேல சந்தேகம் ஏற்படவே சிலரை ரகசியமா அழைச்சாரு. கலைமதியோட இறப்பை பத்தி தனக்கு தகவலை கண்டுபிடிச்சு சொல்லுமாறும் சொன்னாரு. அதோட அவளோட வீட்டுல யாரும் இல்லாதப்ப அவளிடம் கொடுத்த ராஜ முத்திரை மோதிரத்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்குமாறு அவங்களுக்கு கட்டளையும் விடுறாரு. மறுபக்கம் கலைமதியோட உடலை அவளோட ஞாபகமா இருக்க அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு பின்னாடியே புதைக்கவும் செய்யறாங்க. நாட்கள் அப்படியே ஓடுது. ஆனா அரசருக்கு கலைமதி இறந்ததுல இருந்து எந்த ஒரு காரியத்திலையும் பெருசா நாட்டம் இல்லாம இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்பதான் முத்திரை மோதிரத்தை தேடி போன ஒற்றன் அரசர்கிட்ட கலைமதி வீட்டை முழுவதுமா சோதனை பண்ணிட்டதாகவும் ஆனா அந்த மோதிரம் அங்க இல்லைன்னும் சொல்லிடுறான். அரசருக்கு இப்போ பயம் கலந்த குழப்பம் ஏற்படுது. பயம் எதுக்குன்னா அது ராஜாவோட முத்திரை மோதிரம். அது இருந்தா இந்த நாட்டுக்குள்ள என்ன வேணுமானாலும் செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மோதிரத்தை காணல. அதே சமயம் தான் கொடுத்த மோதிரத்தை கலைமதி ரொம்ப ஆசையா அவ விரல்ல போட்டுக்கிட்டத அரசர் கவனிச்சாரு. அவ இறந்து கிடந்தப்போ அவ விரல்ல அந்த மோதிரம் இல்ல. அதோட அவ வீட்லயும் இல்ல. அப்போ அந்த ராஜமுத்திரை போட்ட மோதிரம் எங்க போச்சு? ஒருவேளை இந்த மோதிரத்துக்காக கலைமதியை கொலை செஞ்சுட்டாங்களோன்னு உத்தம சோழருக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டுச்சு. குழப்பத்தோட அன்னைக்கு இரவு தூங்க போகிறாரு அரசர். என்ன திருமணம் செய்ய மாட்டீங்களா? நான் உங்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் என்ன மிரட்டுறாங்க. ஐயோ, என்ன கொலை செய்ய போறாங்க. அரசே, நீங்க என்ன திருமணம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கலைமதி திரும்ப திரும்ப கேட்க, அதுக்கு அரசர், நான் உன்னை நிச்சயம் திருமணம் செய்து கொள்வேன், அழாதே கலைமதி, என்னை விட்டு செல்லாதே அப்படின்னு அலறிட்டே தூக்கத்திலிருந்து எழுந்தாரு உத்தம சோழர். அப்பதான் அவருக்கு இவ்வளவு நேரம் தான் பார்த்தது கனவு அப்படின்னு தெரிஞ்சது. அட, கனவா அப்படின்னு எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தாரு. அப்போ அரண்மனை மேல் மாடத்துல இருந்து ஒரு பெண் தன்னையே பார்த்துட்டு இருக்க ஒரு நொடி பயந்து போகிறாரு அரசர். யாரங்கே அப்படின்னு அரசர் பக்கத்துல போக அந்த பெண் கலைமதி தான்னு தெரிஞ்சு இன்னும் கூடுதலா பயந்து போகிறாரு. மறுபடியும் அவளை பிடிக்க போகிறாரு. அதுக்குள்ள கலைமதி ரொம்ப வேகமா ஓடி போயிடுறா. இதுவும் கனவான்னு உத்தம சோழர் அங்குமிங்கும் பாக்குறாரு. இது கனவில்லைன்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இறந்து போன கலைமதி எப்படி இங்கன்னு குழப்பம் அடைகிறாரு. இது அவரோட பிரம்மையாதான் இருக்கும்னு தூங்கவும் போயிடுறாரு. மறுநாள் அரசவையில அரசர் குழப்பத்தோடு அமர்ந்திருந்தாரு. நிஜத்துல கலைமதியோட பேய் தான் தன்னை துரத்துதோ, ஏதோ அமானுஷ்யம் இருக்கோ அப்படின்னு அவர் யோசிக்க, கலைமதியோட இறப்பு மர்மமா இருக்குன்னு விசாரிக்க அனுப்பிச்ச ஆட்கள் வேகமா அரசர்ட்ட ஓடி வந்தாங்க. வந்தவங்க அரசர்ட்ட திடுக்கிற இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அரசர் அதை கேட்டதும் உடனடியா கலைமதியோட வீட்டுக்கும் போறாரு. அவள் இறந்த பிறகு அவளை புதைத்த இடத்துக்கும் விரைந்து போறாரு. போனவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா கலைமதியை புதைச்ச இடத்துல இப்போ கலைமதியோட உடல் இல்ல. அப்போதான் அரசரோட ஒற்றன் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அரசே, கலைமதியின் இறப்பில் மர்மம் இருப்பதாக தெரிந்தது. அதனால் அவளின் அண்ணன் சோமனை கண்காணித்து வந்தோம். அதில் திடுக்கிடும் உண்மைகள் கிடைத்தன. முதலாவதாக நம் ராஜமுத்திரை பதித்த மோதிரம் சோமன் அணிந்திருந்தான். அதோடு கலைமதியை புதைத்த இடத்தை சிலரிடம் சுட்டிக்காட்டியும் கொண்டிருந்தான். பிறகு அந்த நாடோடி கூட்டம் இந்த வீட்டை விட்டே சென்று விட்டது. அதனால் உடனே நாங்கள் இந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அவளின் உடல் இங்கு இல்லை. அதனால் விரைந்து உங்களிடம் தகவலை சொன்னோம் அப்படின்னு அந்த ஒற்றர்கள் சொல்லிட்டு இருக்கிறப்பவே குதிரையில சில வீரர்கள் வேகமா வந்து சேரநாட்டு அரசர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் படைகளோடு போர்க்காக நம் நாட்டை சூழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அரசர் உடனே விரைந்து தலைநகருக்கு போறாரு. அங்க போய் பார்த்த அரசருக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. நர்த்தகின்னு நினைச்சிட்டு இருந்த கலைமதி ரொம்ப கம்பீரமா மீன் சின்னம் பொறிச்ச கொடியோட குதிரை மேல அமர்ந்திருந்தா. அவளோட அந்த நாடோடி கூட்டமும் பாண்டிய நாட்டோட கொடியை பிடிச்சும் ஆயுதங்களை ஏந்தியும் போருக்கு சேர நாட்டோட சேர்ந்து ஆயத்தமா இருந்தாங்க. என்ன அரசே, இறந்து போன இந்த நாடோடி பெண் உயிரோடு போர் புரிய இருக்கிறாளே என்று குழப்பமா? குழம்பாதீர்கள், நான் உயிரோடு தான் இருக்கிறேன். இன்று எப்படி எந்த அறிவிப்பும் இன்றி நாங்கள் சேர நாட்டுடன் இணைந்து போர் புரிய வந்துள்ளோமோ அதே போல்தானே அன்று தாங்கள் என் தந்தை சுந்தரபாண்டியன் மீது போர் தொடுத்தீர்கள். சரணடைகிறோம் என்று சொல்லியும் போரை நிறுத்தாது பல உயிர்களை எடுத்து எம் இடத்தை கைப்பற்றினீர்கள். அதன் வழியை சிறிதும் தங்களுக்கு தரவே இத்திட்டம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா பாண்டிய நாட்டு இளவரசி கலைமதி. ஒரு அரசனுக்கு வெறும் வீரம் மட்டும் போதாது, சாமர்த்தியம், சாதுரியம், அதோட யாரையும் தீர விசாரிக்காம நம்பக்கூடாதுன்ற நுண்ணறிவு
பகுத்தறிவும் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நம்ம எதிரிகள் நம்ம இடத்துக்கே வந்து தங்கி நம்மளை அழிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சேர மன்னரும் பாண்டிய இளவரசியும் சேர்ந்து சோழ மன்னரை தோற்கடிச்சிட்டாங்க. சேர மன்னர் கலைமதிக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அவங்க நாட்டை அவங்க கிட்ட திரும்ப கொடுத்துட்டாரு. அதோட சோமன் கலைமதியோட அண்ணன் எல்லாம் கிடையாது. பாண்டிய நாட்டோட படைத்தளபதியும் இளவரசி கலைமதியோட காதலனும். போர்ல வென்றதும் கலைமதியும் சோமனும் திருமணம் செஞ்சுட்டு பாண்டிய நாட்டு அரசி ஆனாங்க. இந்த கதை முழுக்க முழுக்க என் கற்பனையே. உங்களுக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை லைக்கும் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.